ஒரு பெண் பிரெக்னென்ட் ஆனா அவங்க இதயம் 2 உயிர்களுக்கு சேர்த்து துடிக்கணும். அந்த இதயம் எப்படி இருக்குன்னு எக்கோ ஸ்கேன்ல பார்க்கலாமா? இதயம் குழந்தைக்கும் சேர்த்து வேகமா துடிக்கணும், ஃபோர்ஸ்ஃபுல்லா துடிக்கணும். அதுக்குள்ள பிளட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணும். சில சமயம் அந்த எக்ஸ்ட்ரா பிளட்லாம் அக்கமடேட் பண்றதுக்கு ஹார்ட் லேசா வீங்கும். பட் இது வியாதி கிடையாது, அவங்களோட நல்லதுக்கு தான். பட் எப்ப பிரச்சனை வரும் தெரியுமா? பிரெக்னன்சில வர சில ஹார்மோனல் மாற்றங்கள்னால, பிளாசென்டால சுரக்கிற சில நச்சுக்கள்னால இதயம் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது சில சமயம் இதயம் டேமேஜ் ஆகும். ஆர் இன்னொரு சுச்சுவேஷன், அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு அவங்களுக்கே தெரியாம இதயத்துல ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருந்தா பிரெக்னன்சியை கோப் அப் பண்ண முடியாது. அந்த சமயம் குழந்தைக்கும் பிரச்சனை வரலாம். ஸோ அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்றது பிரெக்னன்சியில் அட்லீஸ்ட் 2 தடவையாவது எக்கோ எடுக்கணும். பிரெக்னன்சி ஸ்டார்டிங்ல இதயத்துல ஏற்கனவே பிரச்சனை எதுவும் இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கும், பிரெக்னன்சி எண்ட்ல டெலிவரியை தாங்கிக்கிற அளவுக்கு ஹார்ட் ஹெல்த்தியா இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கும் பண்ணணும். டெலிவரிக்கு அப்புறமும் சில சமயம் அந்த டாக்ஸின்ஸ் கிளியர் ஆகிறப்ப ஹார்ட் டேமேஜ் ஆகுங்கிறதுனால அப்போ ஒரு தடவை எக்கோ எடுத்துக்கிறதும் நல்லது. இந்த பிரெக்னன்ட் ஹார்ட்டை பாதுகாக்க நீங்க செய்ய வேண்டியது நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட்டை சாப்பிடணும், ஹீமோகுளோபினை குறைய விடக்கூடாது, தைராய்டு அப்பப்போ செக் பண்ணிக்கணும். சின்னதா மூச்சு வாங்குறது, கால் லேசா வீங்குறது, ஹார்ட் துடிக்கிறது தெரிகிறது, இதெல்லாம் நார்மலாவே பிரெக்னன்சில வந்தாலுமே எந்த சின்ன சிம்டம்ஸையும் உங்க ரெகுலர் டாக்டர் கிட்ட மறைக்காம ரிப்போர்ட் பண்ணணும்.